அடிமையாய் போன யோசேப்பை எவ்வளவாய் தேவன் ஆசீர்வதித்தார். தேசத்திற்கே அதிபதியாக அவனை நியமித்தார். அந்த சமயத்தில் கூட யோசேப்பு மறந்து போய்விடவில்லை. எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், எனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, எனக்கு சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் நான் ஆசீர்வாதமாக மாற வேண்டும். சகோதர சகோதரிகளே, ஆசீர்வதிக்கப்படுகிறீர்களா? இந்த ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். உன்னை பெற்ற தாய் தந்தையோடு ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள். உடன் பிறந்தவர்களோடு பகிர்ந்து கொள். சுயநலமாக வாழாதே. சுயநலமாக வாழ்கிறவர்கள் பாதியிலேயே காணாமல் போய்விடுவார்கள். எல்லாம் எனக்குத்தான் வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் சேர்த்து சேர்த்து வைத்து சுமந்து கொண்டு வழியிலே போகும்போது பாதி வழியிலே திடீரென்று விழுந்தான். அப்படித்தான் நடக்குங்க. சுயநலத்தோடு நடந்தா அப்படிதான் நடக்கும். பகிர்ந்து கொடுக்கிறவன் இருப்பதையெல்லாம் பகிர்ந்து கொடுத்து கொண்டே வருகிறான். சந்தோஷமா சுமந்துட்டு பாதி வழிக்கு வர்றதுக்குள்ள எல்லாம் காலியாயிரும். சந்தோஷமா இடத்துக்கு போய் சேர்ந்துருவான். அன்பு சகோதர சகோதரிகளை, யோசேப்பு இரண்டாம் அவன் தந்தை அவனுடைய ஞாபகத்துக்கு வந்தான். சகோதரர்கள் மற்றும் குடும்பத்தார் அனைவரும் அவன் ஞாபகத்துக்கு வந்தார்கள். மொத்தமா சேர்ந்து 70 பேர். சகோதர சகோதரர்களே, யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையை அநேகருக்காக ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொண்டானே தவிர அநேகருக்கு அவன் சஞ்சலம் உள்ளவனாக இருக்கவே இல்லை. இடையூறாக அவன் இருக்கவில்லை. ஆறுதலானவனாய் தன்னை மாற்றிக்கொண்டான். அப்பா வந்து விடுங்கள், டாடி என்கிட்ட வந்துருங்க. தேவனை அற்புதமே ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் ஏன் பசியோடு இருக்க வேண்டும்? நீங்கள் ஏன் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க வேண்டும்? கஷ்டத்தில் தவித்துக் கொண்டிருக்க வேண்டும்? வந்துருங்க டாடி. நீங்கள் மாத்திரல்ல டாடி, உங்களோடு இருக்கிற எல்லோரையும் அழைத்துக் கொண்டு வந்து விடுங்கள். போஷிக்கக்கூடிய பலனை தேவன் எனக்கு அருளி இருக்கிறார் டாடி, வந்துருங்க. இது யோசேப்பு அன்று விடுத்த அழைப்பு. ஆதியாகமம் 47:28. யாக்கோபு எகிப்து தேசத்திலே 17 வருஷம் இருந்தான். யாக்கோபுடைய ஆயுசு நாட்கள், அதாவது அவன் உயிரோடு இருந்த நாட்கள் 147 வருடங்கள். எவ்வளவு அற்புதமான விஷயம். தந்தையே வந்து விடுங்கள் என்று சொன்னபோது தேவன் சொன்னார், போ யாக்கோபு, நீ செல். உன் குமாரனை ஸ்திரப்படுத்தியது நான், உன் குமாரனை ஆசீர்வதித்திருப்பது நான். அந்த பிள்ளையினிடத்திலே நீ சென்றாய், நீ விருத்தி அடைவாய். அந்த குமாரனிடத்திலே போனால் நீ சந்தோஷப்படுவாய். உன்னை இன்னும் பெரிதாக ஆசீர்வதிக்கிறேன், போ. இந்த யோசேப்பை போல அம்மாவை அப்பாவை, ஐயா நீங்க என்கிட்ட வந்துருங்க, நீங்க அம்மா நீங்க என்கிட்ட வந்துருங்க என்று உண்மையாக அழைக்கிற மனதோடு இருக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர்? அப்படி ஒருவேளை மனதோடு கூட அழைத்தால் வர விடுகிற மருமகள் எத்தனை பேர்? யோசேப்புக்கு திருமணமாச்சு, திருமணமாகலையா? யோசேப்புக்கு மனைவி இருந்தாளா, மனைவி இல்லையா? யோசேப்புக்கு திருமணமாயிருந்தது. யோசேப்பு எகிப்திய ஸ்திரியை தான் திருமணம் செய்து கொண்டான். ஒரு அந்நிய ஸ்திரியை திருமணம் செய்து கொண்டான். ஆனால் தயவு செஞ்சு கவனிங்க, மனைவி ஒரு அந்நிய ஸ்திரியாக இருந்த போதும் கூட பண்பாடுள்ளவளாக இருந்தவள். யோசேப்பு தன் தகப்பனை அழைத்தபோது, தன் வீட்டார் எல்லோரையும் அழைத்தபோது தேவன் யோசேப்பை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை தன் குடும்பத்தாரு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் மனிதாபிமானம். ஒரு அந்நிய ஸ்திரியாக இருந்த போதும் கூட, என்னது உங்க அப்பா எல்லாரையும் வர சொல்றீங்களா, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க என்று சொல்லவில்லை. சந்தோஷமாக அவள் இசைந்தாள். கவனிங்க, யாக்கோபு மாத்திரம் இல்லைங்க, கூட 70 பேரை யாக்கோபு கூட்டிட்டு வந்தான். எத்தனை பேருங்க? 70 பேரை கூட்டிட்டு வந்தாச்சு. அது யாத்திராகமத்திலே 1வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். சில வசனங்கள்ல அதை நாம் பார்க்க முடியும். 70 பேர் வந்தாங்க. யோசேப்பை பகைத்த அவன் சகோதரர்கள், யோசேப்பை கண்டுகொள்ளாத சகோதரர்களுடைய மனைவிமார் என எல்லோருமே அங்கே வந்தார்கள். அவங்க உனக்கு என்ன செஞ்சாங்க, அவன் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கிற என்று யோசேப்பின் மனைவி கேட்கவில்லை. உன்னை விற்று போட்டார்கள், உன்னை பகைத்தார்கள், உன்னை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை, துன்மார்க்கமாக நடந்தார்கள், அவர்களே எதற்கு கூட்டிக் கொண்டு வந்த அப்படின்னு சொல்லவே இல்லைங்க. யோசேப்பு கூட சொல்லுவான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவன் அந்த தீங்கையெல்லாம் எனக்கு நன்மையாய் மாற்றிவிட்டார். ஒரு கேள்வி, யாக்கோபினிடத்துல யோசேப்பு எத்தனை வருஷங்க வளர்ந்தான்? 17 வருடங்கள் வளர்ந்தான். இங்க இப்ப யோசேப்பினிடத்துல யாக்கோபு எத்தனை வருஷம் இருந்தாங்க? 17 வருஷங்கள் இருந்தான். என்ன அர்த்தங்க? சகோதர சகோதரிகளே, நாம நம்ம அப்பா அம்மா கூட எத்தனை காலங்க இருப்போம்? பெண் பிள்ளைகள்னா கல்யாணம் ஆகிற வரைக்கும். அப்போ பசங்க படிப்பு முடிக்கணும்,
வேலையில ஜாயின் பண்ணும், அதுல ஸ்திரப்படணும். இப்படி படிப்பு முடிச்சு ஒரு வேலைக்கு ஜாயின் ஆகி லைஃப்ல செட்டில் ஆகி கல்யாண வயசு வரும்போது அட்லீஸ்ட் ஒரு 25 இயர்ஸ்ல இருந்து 30க்கு மத்தியில. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ உன் தந்தையிடத்திலே தாயிடத்திலே எத்தனை காலத்திற்கு அற்புதமாக நீ வளர்ந்தாயோ, அங்கிருந்து படிச்சாயோ, ஸ்திரப்பட்டாயோ, அத்தனை காலம் உன் தாயும் உன் தகப்பனும் உன்னோடே கூட இருப்பதற்கு உரிமை உள்ளவர்கள். யோசேப்பை யாக்கோபு 17 வருடங்கள் வளர்த்தான். யோசேப்பு யாக்கோபை தன்னிடத்துல 17 வருடங்கள் கண்ணின் மணியைப் போல பார்த்து கொண்டான். இது மகனுடைய பொறுப்பு. அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தாமே நமக்கு அருளிச் செய்வாராக. ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மேன்மையான உம்முடைய வார்த்தைகள் மூலமாக தெளிவாய் திட்டவட்டமாய் எங்களோடு பேசுகிறதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ராஜா. யோசேப்பு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டானோ, ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்ட போது எப்படி நடந்து கொண்டானோ, ஒருபுறம் தன் தேசத்தை போஷித்தது மாத்திரமல்ல, தன்னுடைய குடும்பத்தாரையும் அதே போல போஷித்தான். பெற்றெடுத்த தகப்பனை ஆண்டவரை எப்படி அன்போடு அவனுடைய வயதான காலத்துல எவ்வளவு அன்பாய் பார்த்து கொண்டான் என்பதை தெளிவாய் திட்டவட்டமாய் நாங்கள் தெரிந்து கொள்ளும்படி செய்தீர். இந்நாளிலும் இந்த விலையேற பெற்ற செய்தியை கேட்டிருக்கின்ற ஆவிக்குரியவர்கள், உம்முடைய பிள்ளைகள் மனப்பூர்வமாக இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு தங்கள் மனதிலே இருக்கின்ற ஆண்டவரே, உலகத்தை விட்டு வெளியே வந்து, உலக பிரகாரமானவைகளை விட்டு வெளியே வந்து உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எங்கிருக்கிறார்களோ அங்கே ஆசீர்வாதத்துக்கு காரணர்களாய் மாற வேண்டும், ஆசீர்வாதத்தை பகிர்ந்து தருகிறவர்களாய் மாற வேண்டும், ஆசீர்வாதகரமான வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையோடு செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.